எங்கள் வாழ்நாள் முழுவதும் இதுவரை நன்மையான பாதைகளில் எங்களை நடத்தி வந்த எங்கள் நல்ல தேவனே, இதுவரைக்கும் நடத்தி வந்த பாதையை நாங்கள் யோசித்து பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தவும், தொடர்ந்து எப்போதும் நன்றியுள்ள இருதயமுடையவர்களாக நாங்கள் வாழவும் தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கட்ரீனா என்கிற புயல் வீசிய போது ஓய்வு பெற்ற போதகர் ஒருவரும் அவருடைய மனைவியும் தங்கள் வீட்டை விட்டு பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அட்லாண்டா மாநிலத்தில் இருந்த அவருடைய மகள், நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம், என்னுடைய வீட்டிற்கு வந்து விடுங்கள் என்று அழைத்தார். ஆனால் உடனடியாக அவர்களால் அப்படி செல்ல முடியாது, வீடு என்ன ஆயிற்று என்று பார்க்க வேண்டும் என்று அவர்கள் அங்கேயே தங்கியிருந்தார்கள். புயல் வீசி எல்லாம் சுமூகமான நிலை திரும்பிய போது இவர் தன்னுடைய வீட்டுக்கு சென்றார். வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் தண்ணீரால் அடித்து செல்லப்பட்டிருந்தன. ஒரு சில பொருட்கள் தான் அங்கே எங்கே இருந்தன. அதில் சில பழைய படங்கள் இருந்தன, ஃபோட்டோக்கள் இருந்தன. சட்டங்களில் போடப்பட்டிருந்த அந்த ஃபோட்டோக்களிலிருந்து ஒவ்வொரு படமாக அவர் எடுத்துக்கொண்டிருந்தார். அதே சமயத்தில் மகள் வர சொல்கிறாளே, போவதற்கு டிக்கெட் பணம் இல்லையே என்கிற எண்ணமும் அவருடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது. இனிமேல் இங்கே இருக்க முடியாது, எப்படியாகிலும் மகள் இருக்க இடத்திற்கு போனால்தான் நல்லது, ஆனால் போவதற்கு தேவையான பணம் இல்லையே, என்ன செய்வது என்ற வேதனையோடு கூட அவர் ஒவ்வொரு படமாக எடுத்து அந்த படத்தை துடைத்து காய வைத்து பத்திரப்படுத்துவதற்காக வேலை செய்து கொண்டிருந்தார். அப்படி அவர் எடுத்தபோது அவருடைய அப்பாவுடைய படம் ஒன்று இருந்தது. அந்த படத்தை அவர் சட்டத்திலிருந்து கழற்றிய போது உள்ளே இருந்து $366 கீழே விழுந்தது. அவர் இதை எதிர்பார்க்கவில்லை. எப்படி அந்த சட்டத்திற்குள்ளாக $366 சென்றது என்றெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் $366 பார்த்த உடனே அவருடைய முகம் பிரகாசமாயிற்று. ஏனென்றால் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அட்லாண்டா செல்வதற்கான டிக்கெட் $366. தேவையான பணம் சரியான நேரத்தில் வித்தியாசமான முறையில் கிடைத்த போது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த கடந்த ஆண்டில் எத்தனையோ அற்புதங்களை செய்திருப்பார். கடந்த காலங்கள் முழுவதும் அநேக அற்புதங்களை தேவன் செய்து வந்திருப்பார். அப்படிப்பட்ட அற்புதங்களை எண்ணி நாம் இப்போது தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டிய நேரம் இது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தான் எழுதிய சங்கீதத்திலே சொல்கிறார். சங்கீதம் 34:1 வாசிக்கிறோம், எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஒரு திருமணத்தின் போது கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இவ்வாறு உறுதி செய்து கொள்வது உண்டு, உடன்படிக்கை செய்து கொள்வது உண்டு. இன்பத்திலும் துன்பத்திலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட மனநிலை தேவனுடைய சமூகத்திலும் நாம் இருக்க வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். வாழ்விலும் தாழ்விலும் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். சுகத்திலும் துக்கத்திலும் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் போதும் வெளியே இருக்கும் போதும் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தாலும் பாதுகாப்பான சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஏனென்றால் அவருடைய பார்வையில் நாம் இருக்கும்போது நம்மை அழிக்கத்தக்கதான சக்தி எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் ஒருவேளை சில சமயங்களிலே நமக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் தேவன் நம்மை பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப் போகிறது நிச்சயமான உண்மையாக இருப்பதனால் நாம் எக்காலத்திலும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக காணப்படுவோம். இந்த கடந்த ஆண்டில் நாம் வந்த பாதையை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நாம் எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் தேவனை நம்மால் இன்றைக்கு ஸ்தோத்திரிக்க முடியுமா? இந்த பாடலை அவர் எழுதிய போது அவர் என்ன நிலையில் இருந்தார் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சங்கீதம் எப்போது எழுதப்பட்டது என்பதை பற்றி சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நமக்கு சொல்லுகிறது. அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது என்று அந்த வார்த்தை சொல்கிறது. அபிமெலேக்கு என்று சொல்லப்படுகிறவர் பெலிஸ்தரின் ராஜா. எகிப்தின் ராஜாவை பொதுவாக பார்வோன் என்று சொல்வார்கள். ரோமாபுரியின் ராஜாவை சீசர் என்று சொல்வார்கள். ரஷ்யாவின் ராஜாவை ஜார் என்று சொல்வார்கள். இதெல்லாம் பேரரசன், அரசன் என்பது போன்ற ஒரு பட்டமாகும். அதுபோன்று பெலிஸ்தியருடைய ராஜாவை பொதுவாக அபிமெலேக்கு என்று சொல்வார்கள். ஈசாக்கு காலத்தில் அபிமெலேக்கை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் காலத்தில் நாம் அபிமெலேக்கை பார்க்கிறோம். தாவீது காலத்திலும் நாம் அபிமெலேக்கை பார்க்கிறோம். இது அவர்களுக்கு பொதுவான பட்ட பெயர். ஆனால் தாவீது சந்தித்த இந்த அபிமெலேக்குக்கு அவருடைய இயற்பெயர் ஒன்று இருந்தது, அது ஆகீஸ் என்பதாகும். இந்த சம்பவத்தை 1 சாமுவேல் 21 11 முதல் 15 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். சவுல் தன்னுடைய மருமகனாகிய தாவீதை கொலை செய்யும்படி முயற்சி எடுக்கிறார்.
தாவீது தப்பி ஓடுகிறார். அப்படி தப்பி ஓடும்போது நான் எங்கே செல்வது என்று யோசித்த அவர் சவுலுக்கு விரோதியாக இருக்கிற யாராவது ஒரு ராஜாவிடத்தில் போய் அடைக்கலம் போகலாம் என்று தீர்மானம் செய்து காத் என்கிற ஊருக்கு செல்கிறார். காத் என்பது பெலிஸ்தருடைய ராஜா ஆகீஸ் அரசாண்ட ஒரு பட்டணம். அங்கே பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு இருக்கிறார். அபிமெலேக்கு என்பது ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக அது பொது பெயர். இவருடைய இயற்பெயர் ஆகீஸ் என்பதாகும். இந்த ஆகீஸை பார்த்து உதவி பெறலாம் என்று தாவீது அங்கே சென்றபோது தாவீதுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. இவனை பார்த்த மாத்திரத்தில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்து தானே பாடினார்கள் என்று அந்த அரசவையில் இருந்த மந்திரிகள் ஆகீஸ் இடத்துல சொன்னார்கள். தாவீதுக்கு பயம் பிடித்தது. என்ன செய்வது, எப்படி இங்கிருந்து தப்புவது? நான் கோலியாத்தை கொன்றவன் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால் என்னை நிச்சயமாக கொன்று போடுவார்கள் என்கிற எண்ணம் அப்போதுதான் தாவீதுக்கு மனதில் தோன்றியிருக்க வேண்டும். ஏன்னா இப்போது இங்கேருந்து தப்ப வேண்டும். அதனால் அவர் என்ன பண்ணுகிறார், பைத்தியம் போல அவர் வேஷம் மாறுகிறாராம். தாடியிலெல்லாம் எச்சில் ஒழுக புலம்ப ஆரம்பிக்கிறார். அந்த புலம்பலை பார்த்து பித்தம் கொண்டவனைப் போல, பைத்தியக்காரனைப் போல அவன் பேசுகிறதை பார்த்த ஆகீஸுக்கு மந்திரி சபைக்கு அவனை தாவீதை அழைத்து கொண்டு வந்தவர்கள் மேலே கோபம் வருகிறது. ஏன்னா பைத்தியக்காரர்கள் குறைவாக இருக்கிறார்கள், இன்னொரு பைத்தியக்காரனை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள், அவனை வெளியே துரத்துங்கள் என்று சொல்லி அவனை வெளியே துரத்துகிறார்கள். அங்கிருந்து தப்பி ஓடுகிற தாவீது இந்த பாடலை பாடுகிறார். எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்படிப்பட்ட காலத்திலும். என்னுடைய மாமனார் என்னை துரத்தினாலும், நான் அடைக்கலம் கிடைக்கும் என்று போகிற இடத்துல எனக்கு அடைக்கலம் கிடைக்காவிட்டாலும் நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன். அங்கே என்னை பற்றி விரோதமாக யாராவது பேசினாலும் என் தேவனை ஸ்தோத்தரிப்பேன். நான் எக்காலத்திலும் தேவனை ஸ்தோத்தரிப்பேன், ஏனென்றால் அவர் என்னோட கூட இருக்கிறார். அடுத்த வரியில் சொல்லுகிறார், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாமம் என்பது குணம் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். அவர் நாமத்தை உயர்த்துவோமாக, அவருடைய குணத்தை உயர்த்தி பேசுவோமாக. அவரை நம்பினவர்களை அவர் கைவிடப் போவது இல்லை. எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், என்னோட கூட நீங்களும் அவரை மகிமைப்படுத்துங்கள். மகிமைப்படுத்துங்கள் என்றால் மேக்னிஃபை என்று ஆங்கில வேதாகம் சொல்லு, ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ என்று அந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். பெரிதாக பேசுங்கள், என் தேவனை குறித்து பெரிதாக பேசுங்கள். ஏன், அவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக எந்த சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். ஒருவேளை பைத்தியம் போல நடிக்க சொல்லி ஆண்டவர் அவரை தூண்டியிருக்கலாம். அந்த பிரச்சனை வந்தவுடனே ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று இவர் உள்ளத்தில் ஜெபித்திருப்பார். அந்த ஜெபத்திற்கு தேவன் உடனடியாக நீ ஒரு பைத்தியக்காரனை போல நடி, உன்னை விட்டு விடுவார்கள் என்று சொல்லியிருக்கலாம். இந்த ஜெபத்தை அவர் ஏற்கனவே சவுல் துரத்தும் போதே செய்திருந்தார் என்றால் ஆயுசுடைய அரண்மனைக்கு சென்றிருக்கவே மாட்டார். அங்கே போகாதே, அங்கே போனால் உனக்கு பிரச்சனை, நீ அங்கே போக வேண்டாம் என்று ஆண்டவர் உணர்த்தி இருப்பார். அவர் ஜெபிக்கவில்லை போலும். சில சமயங்களிலே நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிற சூழ்நிலையிலும் நம் தேவன் நம்மை கைவிடுவதில்லை. எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிப்போம். நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் தவறு செய்திருந்தாலும் தேவனை நான் நம்பும்போது, தேவனுடைய சமூகத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எனக்கு விடுதலை தருவார் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நாம் 3 தலைப்புகளில் இந்த பழைய வருடத்தின் கடைசி நாளிலே பார்க்க போகிறோம். பழைய வருடத்தின் கடைசி நாள் தான் என்றல்ல, என்றைக்கு நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் நீங்கள் அதை குறித்து யோசித்து பார்க்கலாம். அதற்கு முன்னான எல்லா நாட்களிலும் உங்கள் தேவன் உங்களை எப்படி நடத்தியிருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் பயம் நீக்குகிற தேவன். பயம் நீக்கின தேவனை ஸ்தோத்திரிப்போம் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சங்கீதம் 34:4 வாசிக்கிறோம். நான் அவரை தேடினேன், எனக்கு அவர் செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயமும், மாமனார் துரத்துகிறார், நம்மை பிடித்து கொண்டு விடுவார்களோ என்கிற பயம், ஆகீஸ் இடத்துல வந்துவிட்டோம், நம்மை அடையாளம் காட்டுவதற்கு இங்கே ஆட்கள் இருக்கிறார்கள், ஒருவேளை ஆகீஸ் என்னை கொண்டு விடுவானோ என்கிற பயம், எல்லா பயமும் என்கிறாரே. பயம் என்றால் என்ன? எப்போதாவது இந்த கேள்வி கேட்டு பார்த்துருக்கிறீர்களா? பயம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? பயம் என்பது ஓர் உணர்ச்சி, மனதிலே தோன்றுகிற ஒரு உணர்வு. இது எப்போது தோன்றுகிறது? நாம் விரும்பாத எதுவும் நடந்து விடுமோ என்ற எண்ணம் நமக்கு வரும்போது தோன்றுகிற இந்த உணர்ச்சியைத்தான் நாம் பயம் என்று சொல்லுகிறோம். விரும்பாதது எனக்கு நடக்கலாம், என்னை சார்ந்தவர்களுக்கு நடக்கலாம், நான் நேசிக்கிறவர்களுக்கு நடக்கலாம். ஏதோ ஒரு வகையில் என்னுடைய உடலோ மனதோ பாதிக்கப்படும் என்கிற சூழ்நிலை ஏற்படும் போது, அப்படி நடந்து விடுமோ என்று நாம் யோசிக்கும் போது உள்ளத்திலே வருகிறது தான் பயம். அதனால் பலர் என்ன சொல்லுகிறார்கள்? விசுவாசத்திற்கு எதிர்ச்சொல் தான் பயம் என்று சொல்லுகிறார்கள். விசுவாசம் என்பதற்கு எதிர்ச்சொல்லாக நாம் பயத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறார்கள்.
ஆனால் சற்று யோசித்து பார்த்தால் பயம் கூட ஒரு விசுவாசம்தான். பயத்தை எப்படி விசுவாசம் என்று சொல்ல முடியும் என்று கேட்கிறீர்களா? தவறான நபரை அல்லது தவறான இடத்தை, தவறான ஒரு பொருளை விசுவாசிப்பதனால் பயம் உண்டாகும். நாம் யாரை நம்பக்கூடாதோ அவரை நம்பி நாம் காரியங்கள் செய்யும்போது பயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேவனை நம்பினால், தேவனை விசுவாசித்தால் இந்த பயம் நமக்கு தேவையில்லை. நம்ம தோன்றக்கூடிய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி தேவன் காப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பயம் போனதற்கு அவர் என்ன காரணம் சொல்லுகிறார்? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். தாவீதுக்கு மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஆண்டில் நடந்த எல்லா சம்பவங்களையும் யோசித்து பாருங்கள். நீங்கள் விரும்புகிற, நேசிக்கிற ஒருவர் வெளியே சென்றிருக்கிறார், குறிப்பிட்ட நேரத்தில் வரவில்லை. உள்ள என்ன வருகிறது? பயம் வருகிறது. ஏதேனும் விபத்து நிகழ்ந்திருக்குமோ, அல்லது அவர் வர முடியாமல் போனதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் பல விதங்களில் யோசித்து பயத்தை நாம் வரவழைத்துக் கொள்கிறோம். நான் செய்கிற இந்த வேலையை எனக்கு மேலதிகாரி ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ தெரியவில்லையே, நான் செய்கிற வேலை பிரயோஜனமாக இருக்குமா இல்லையா தெரியவில்லையே, இதனாலே நான் கஷ்டப்பட்டு விடுவேனோ அல்லது நஷ்டம் வந்து விடுமோ, இப்படி பலவிதமான பயங்கள் மனிதனை ஆட்கொள்கின்றன. அப்படிப்பட்ட பயம் கடந்த ஆண்டிலே பல முறை உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த பயம் வந்தபோது நீங்கள் தேவனை தேடி இருந்தீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு கொடுத்த பதிலையும் நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள். உங்களுக்கு வந்த பயங்களிலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுத்ததை நீங்கள் அறிந்திருக்க முடியும். அந்த நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு இருக்கும் என்றால் இனி வருங்காலத்தையும் கூட எந்த விதமான பயமும் இல்லாமல் நாம் சந்திக்கலாம். பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. நமக்கு சுயாதீனமுள்ள பரிசுத்த ஆவியானவரை அவர் தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். பயம் நம்முடைய உள்ளத்தை விட்டு செல்லும் போது நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். எப்போது பயம் நம்முடைய உள்ளத்தை விட்டு செல்லும், என் தேவன் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். அதனால் இந்த கடந்த ஆண்டில் எப்போதெல்லாம் உங்களுக்கு பயம் வந்தது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் பயந்தபடி நடந்ததா, அல்லது நீங்கள் தேவனை தேடினதுனாலே அந்த பயந்த காரியம் எதுவும் நடக்காமல் தேவன் உங்களை அற்புதமாக பாதுகாத்தாரா? நிச்சயமாக நான் சொல்லுவேன், தேவன் உங்களை அற்புதமாக பாதுகாத்திருந்திருப்பார் நீங்கள் அவரை தேடியிருந்தால். பல சமயங்களில் நாம் தேடாத போது கூட தேவன் நம்மை காப்பாற்றத்தான் செய்கிறார், நம்மை கைவிட்டு விடுவது இல்லை. ஏனென்றால் அவரை நம்புகிற பிள்ளைகளை தேவன் கைவிடுவதில்லை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் எப்போது கூப்பிடுவோமோ நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் உடனடியாக செவி கொடுக்கிறார். அப்படி அவரை கூப்பிடுகிற பழக்கம் இல்லாதவர்களாக ஒருவேளை இருந்தால், பின்னால் நீங்கள் மாறுவீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு இப்போதே செவி கொடுக்கிறார். உங்களுடைய மனதில் தோன்றுகிற எண்ணத்திற்கு கூட தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அப்படித்தான் நாம் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் ராஜா தன் படுக்கையில் இருந்தபோது நடக்கப் போகிறது என்ன என்று யோசித்தானாம். தேவன் அவருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுவதில்லை. இதுவரை ஒருவேளை நீங்கள் பயத்தோடு இருந்தீர்கள் என்றால் அந்த பயத்தை இந்த நாளிலே யோசித்து பாருங்கள். அந்த பயங்களிலிருந்து தேவன் உங்களை எப்படியெல்லாம் மீட்டிருக்கிறார் என்பதை யோசித்து பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தருவார். நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்கிற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதியும். இரண்டாவதாக சங்கீதக்காரர் இன்னொன்றையும் தேவன் தம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கினதாக சொல்கிறார். வெட்கம் நீக்கின தேவனை ஸ்தோத்திரிப்போம் என்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். இந்த பிரகாசம் எங்கே இருந்து வருகிறது? நம்முடைய உள்ளத்திலே இருந்து வருகிறது. மனதில் சந்தோஷம் ஏற்பட்டதுனால பிரகாசம் வருகிறது. எப்போது இந்த பிரகாசம் வருகிறது? தேவனை நாம் நோக்கி பார்க்கும்போது. தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார். தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் யோசிக்கும் போது நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறது. தேவனை நோக்கி பார்த்தல் என்று சொல்லும்போது தேவனுடைய முகமோ அல்லது உருவமோ நமக்கு தெரிய போவது இல்லை. தேவனை நோக்கி பார்த்தல் என்பது அவருடைய குணத்தை யோசித்து பார்ப்பதாகும். ஏற்கனவே சொன்னார் அல்லவா, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக உயர்த்துவோமாக என்று சொன்னார் அல்லவா. அதே போல தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் யோசிக்கும் போது, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை யோசிக்கும் போது நம்முடைய மனது பிரகாசம் அடைகிறது. அப்போது நம்முடைய முகங்கள் வெட்கப்படாதாம். வெட்கம் என்றால் என்ன, பயம் என்றால் என்ன என்று நான் ஒரு கேள்வி கேட்டு அதற்கான பதிலை சொன்னேன். அதே போல வெட்கம் என்றால் என்ன? எதிர்பார்த்தது நடக்காத போது வெட்கம் வரும். இது நடந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்.
நினைத்ததை வெளியேயும் பலமுறை சொல்லிவிடுகிறீர்கள், ஆனால் அது நடக்காதது போல் தெரிகிறது. ஐயோ, நான் ஒரு தவறு செய்து விட்டேனே என்ற எண்ணம் உள்ளத்தை வாதிக்கிறது. அப்போது தோன்றுகிற உணர்ச்சியைத்தான் வெட்கம் என்று சொல்கிறோம். தேவனை நோக்கி பிரகாசம் அடைகிறவர்கள் வெட்கமடைய தேவையில்லை. தேவன் உங்களோடு கூட இருப்பதனால நீங்கள் நினைத்ததை அவர் நடக்க வைப்பார். இந்த வெட்கம் எப்படி வருகிறது என்பதை குறித்து சொல்லும்போது யோபு தன்னுடைய நண்பர்களிடத்தில் இவ்வாறு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். நண்பர்களை பார்த்து சொல்கிறார், காட்டாறு போல நீங்கள் மோசம் பண்ணுகிறீர்கள் என்கிறார். காட்டாறு என்று எதை சொல்லுகிறார்? திடீரென்று அந்த ஆற்றிலே வெள்ளம் வரும். பனிக்கட்டியோ அல்லது அதில் விழுந்த உறைந்த மழையோ உருகுவதனால அந்த நாட்டிலே காட்டாறு வந்திருக்கிறது. அதை அங்கே சொல்லுகிறார். பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்களாகி உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி அந்த ஆற்றிலே தண்ணீர் வேகமாக ஓடுகிறது. ஆனால் அது எந்த விதத்திலும் பிரயோஜனமற்றது. சீக்கிரமாகவே ஆங்காங்கே பிரிந்து பல வழிகளிலே சென்று அந்த காட்டாறு மறைந்து போகிறது. அது செல்வதற்கான சரியான பாதை இல்லை. பல இடங்களுக்கு பிரிந்து சென்று மறைந்து விடுகிறது. பறவை எல்லா இடங்களிலும் பறவை ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. இந்த காட்டாற்றை நம்பி சிலர் செல்கிறார்களாம். தேமாவின் பயணக்காரர் தேடி சேபாவின் பயணக்கூட்டங்கள் அவைகள் மேல் நம்பிக்கை வைத்து தாங்கள் இப்படி நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார். யோபு 6:19-20 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். தேமா என்பது அரேபியாவின் வடபகுதியில் இருந்தது. சேபாவும் அந்த பகுதியில் தான் இருந்தது. அந்த பாலைவன பகுதியில் இருக்கிறவர்கள் தண்ணீர் வேண்டும் என்று யோசித்து அங்கே ஒரு ஆறு இருக்கிறது, அந்த ஆற்றிலே தண்ணீர் வருமே என்று சொல்லி அவர்கள் தேடி போனார்கள் என்றால் ஒரு முறை தண்ணீர் இருந்திருக்கும். ஆனால் எப்போதும் அதை நம்ப முடியாது. போகிற சமயத்தில் அங்கே தண்ணீர் இல்லாமல் அது காய்ந்து கிடக்கும். அப்படிப்பட்ட ஆற்றைத்தான் நாம் பொதுவாக காட்டாறு என்று சொல்லுவோம். தண்ணீரை தேடி செல்கிறார்கள், அங்கே தண்ணீர் கிடைக்கவில்லை. தாங்கள் இப்படி நம்பினதனாலே வெட்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார். வெட்கத்திற்கு காரணம் என்ன? எதை நம்பக்கூடாதோ அதை நாம் நம்பினோம் என்றால் வெட்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் தேவனை நம்பினால் நம்முடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்கும், மனதிலே அமைதி இருக்கும். அந்த மகிழ்ச்சியை நம்முடைய முகத்திலும் பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்ற ஏசாயத்திற்கு தரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உங்களுக்காக கொடுத்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி நீங்கள் நம்பலாம். உடனடியாக நடக்கவில்லை என்பதற்காக நாம் கலங்க தேவையில்லை. ஆபிரகாமை பார்த்து நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் சொல்லி அனுப்பிய போது உடனடியாக அது நிகழ்ந்து விடவில்லை. 100வது வயது வரை அவர் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. இந்த இடைப்பட்ட காலங்களிலே மற்றவர்கள் எப்படியெல்லாம் அவர்களை பரிகசித்திருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். திடீரென்று ஒரு நாள் அவர் சொல்கிறார், என்னை ஆபிரகாம் என்று கூப்பிடாதிருங்கள், ஆபிரகாம் என்று கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய மனைவி என்னை சாரா என்று கூப்பிடாதிருங்கள், சாராள் என்று கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார். பெயர் மாற்றத்தில் என்ன இருக்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், சாராள் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தாய். இந்த தாய்க்கு ஒரு குழந்தை கூட இல்லை, வயது 90 தாண்டி விட்டது. அவள் பெயர் சாராளாம். எப்படி இது நடக்க முடியும் என்று மற்றவர்கள் பார்த்து பரிகசிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். கடந்த ஆண்டில் வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா? வந்திருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலிருந்து தேவன் உங்களை மாற்றினதை நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? ஒருவேளை மாற்றவில்லை என்றால் இந்த ஆண்டில் அவர் மாற்றலாம். ஆபிரகாம் 100வது வயது வரைக்கும் தான் வாக்கு பண்ணப்பட்ட அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருந்தார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா என்றால் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக ஆண் சிங்கம் வேட்டைக்கு போவதில்லை என்று சொல்கிறார்கள், பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும் என்று சொல்கிறார்கள். வேட்டையாடி மிருகத்தை கொன்ற பிறகு முதலாவதாக ஆண் சிங்கம் சாப்பிடும் என்றும், அதற்கு பிறகு பெண் சிங்கம் சாப்பிடும் என்றும், அதுக்கு பிறகுதான் சிங்கக்குட்டிகளுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள். பொதுவாக இப்படி நடக்கிறது. மாறி நிகழ்வதும் உண்டு. ஆனால் பொதுவாக இதுதான் இந்த சிங்கங்களின் இயல்பாக இருக்கிறது. ஆனால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைவதற்கு, சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. நம்முடைய தேவை என்ன என்பதை பார்த்து நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். நாம் வெட்கப்பட்டு போகும் சூழ்நிலையை அவர் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார். மூன்றாவதாக இன்னொன்றையும் தாவீது சொல்கிறார், இடுக்கண் நீக்கின என் தேவனை ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி
ரட்சித்தார். இடுக்கண்கள் என்றால் என்ன? ட்ரபிள்ஸ் என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. என்ன விதமான பிரச்சனைகள், தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு வருகின்றன? பணப்பிரச்சனையாக இருக்கலாம், எதிரிகளின் தொல்லையாக இருக்கலாம், வேலைகளில் பிரச்சனை இருக்கலாம், உறவில் பிரச்சனை இருக்கலாம், நீங்கள் குடியிருக்கிற இடத்தில் பிரச்சனை இருக்கலாம், வியாதி வந்து உடலை கஷ்டப்படுத்தலாம், நண்பர்களால் பல சமயங்களில் உங்களுக்கு தொல்லை வரலாம், உங்கள் குணம் கூட பல சமயங்களில் பிரச்சனையை வரவழைத்துக் கொள்வது உண்டு. போகிற வழியில் தேவையில்லாமல் திட்டி மற்றவர்களுக்கு கோபப்படுத்தி பிரச்சனைகள் மாட்டிக்கொள்கிறவர்களும் உண்டு. பிசாசுகளின் தொல்லை கூட இருக்கலாம். இப்படி ஏதாவது தொல்லை மனிதனை வாட்டலாம். எந்த தொல்லையாக இருந்தாலும் அந்த இடுக்கண்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். பிரச்சனை நிச்சயமாக வரத்தான் செய்யும். ஆனால் இந்த பிரச்சனை எதற்காக என்பதை பற்றி பேசும்போது C.S. லூயிஸ் எனும் கிறிஸ்தவ எழுத்தாளர் இவ்வாறு சொல்கிறார். நமக்கு தேவன் சந்தோஷங்களை தரும்போது, இன்பங்களை தரும்போது மெதுவான குரலில் பேசுகிறார், அமைதியான குரலில் பேசுகிறார். ஆனால் துன்பத்தை தரும்போது தேவன் உரத்த குரலில் நம்மை அழைக்கிறார். அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், சந்தோஷமானது தேவனுடைய அமைதியான குரல், துன்பம் என்பது தேவனுடைய உரத்த குரல் என்று சொல்லுகிறார். ஏன் துன்பத்தை உரத்த குரல் என்று சொல்லுகிறார்? அமைதியான குரலில் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசும்போது நாம் செவி கொடுக்காததுனால அவர் உரத்த குரலில் நம்மை கூப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே நாம் போகிற பாதையை சீர்படுத்தி சரியான பாதை எது என்பதை பார்த்து அந்த பாதையில் செல்வதற்கு நம்மை திருத்திக் கொள்வதற்கு இந்த உரத்த குரல் ஒருவேளை அவசியமாக இருக்கலாம். இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி நிச்சயமாக தேவன் ரட்சிப்பார், அதில் சந்தேகமே இல்லை. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்வது போல, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். எனவே துன்பங்கள் வரும் என்றால் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த கடந்த ஆண்டில் பல முறை இது போல தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு இருப்பீர்கள். தேவன் உங்களுக்கு விடுதலை செய்திருப்பார். அவற்றையெல்லாம் நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இங்கே ஏழை என்று சொல்லுகிறார். ஏன் உள்ளத்திலும் வெளியும் சோர்வாக இருப்பவனை பற்றி அவர் இங்கே பேசுகிறார். பணத்தை பற்றி அவர் இங்கே சொல்லவில்லை. உடலிலும் சோர்வு, உள்ளத்திலும் சோர்வு. சரியான பிரச்சனை தானே அவருக்கு. அவர் தேடி வந்த இடத்துல அவருக்கு உதவி கிடைக்கவில்லை. உறவினர் விரட்டுகிறார், மாமனார் விரட்டுகிறார். அவர் வெறும் மாமனார் மாத்திரமல்ல, அந்த தேசத்தின் ராஜா. ஒருவேளை இன்றைக்கு உங்களை வீட்டில் உங்களை உறவினர் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தால் நீங்கள் அரசாங்கத்திடத்தில் சென்று முறையிடலாம். அதற்கெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லை. அரசாங்கமே துரத்துகிறது. வேறு இடத்திற்கு உதவிக்கு சென்றால் அங்கேயும் உதவி கிடைக்கவில்லை. உள்ளேயும் வெளியேயும் சோர்வோடு இருந்த இந்த மனிதனைத்தான் இந்த ஏழை என்கிற வார்த்தை சுட்டி காட்டுகிறது. இந்த ஏழை கூப்பிட்டான், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவர் என்னுடைய உபத்திரவங்களுக்கு, என்னுடைய தொல்லைகளுக்கு விடுதலை தந்தார், அவற்றிலிருந்து நான் விடுதலை பெற்றேன் என்று சொல்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்றும் சங்கீதக்காரர் பாடுகிறார். அத்தோடு அவர் நிறுத்தவில்லை. துன்பமே வராது என்று சொல்லவில்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அது நிச்சயம்தானே. நீங்கள் இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தானுடைய கையில் இப்போது இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவன் துன்பம் கொடுத்து கொண்டு தான் இருப்பான். ஆனால் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருப்பதனால, தேவனுடைய கரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதனால எந்த துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை தந்திருப்பார். இங்கே அவர் சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நிச்சயமாக வரும். ஒருவர் சொன்னார், உனக்கு துன்பமே இல்லையா, உனக்கு பிரச்சனையே இல்லையா? ஒன்றில் இரண்டு நடந்திருக்க வேண்டும். ஒன்று சாத்தான் மனமாறி இருக்க வேண்டும், அல்லது நீ சாத்தான் பக்கமாக சென்று இருக்க வேண்டும். சாத்தான் மனமாறப் போவதில்லை. நாம் சாத்தான் பக்கம் இல்லாத வரைக்கும் இந்த உலகம் நமக்கு துன்பம் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அது அல்ல நமக்கு நாம் கவனிக்க வேண்டியது, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்பதுதான் முக்கியமானது. எனவே எனக்கு வருகிற இடுக்கண்களுக்கு தேவன் என்னை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஏன் இதையெல்லாம் நான் யோசித்து பார்க்க வேண்டும்? என்னை படைத்தவர் அவர்களுடைய செய்ய வேண்டியதெல்லாம் கடமை. நான் அவரை நம்புகிறேன். அதை குறித்து நான் ஏன் இப்போது ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும்? அதை குறித்து நான் ஏன் பேசி கொண்டிருக்க வேண்டும்? அப்படி ஒரு வணக்கத்தை அவர் விரும்புகிறாரா, அப்படி ஸ்தோத்திரத்தை அவர் விரும்புகிறாரா என்று ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம். ஸ்தோத்திரம் சொல்வது அவருடைய நன்மைக்காக அல்ல, உங்களுடைய நன்மைக்காக. தன் எஜமானை பார்த்த மாத்திரத்தில் நாய் எவ்வளோ குதித்து வாளை ஆட்டிக்கொண்டு வந்து சுற்றி சுற்றி வருகிறது, அதனுடைய சந்தோஷம் எவ்வளோ கரைபுரண்டு ஓடுகிறது. இதே போல் ஆண்டவரிடத்திலிருந்து பல நன்மைகளை பெற்ற நாம் அந்த சந்தோஷத்தை நாம் காட்ட வேண்டாமா? நாம் நன்றி செலுத்தும் போது நம்முடைய உள்ளத்தில் பெரிய மாற்றங்கள் நிகழ்கின்றன. சற்று யோசித்து பாருங்கள். பல சமயங்களிலே நமக்கு கிடைத்திருக்கிற நன்மைகளை நாம் யோசித்து பார்ப்பது இல்லை. ஏதோ தானாக நடக்க வேண்டும், நடந்திருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். இந்த நன்மை மாத்திரம் எனக்கு கிடைத்திராவிட்டால் என் வாழ்க்கை என்ன ஆகியிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இந்த பிரச்சனை வந்தது, இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை எனக்கு வந்துடாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகியிருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்படி நீங்கள் யோசித்து பார்த்த மாத்திரத்தில்
இந்த நன்மைகளையெல்லாம் செய்த தேவனை நீங்கள் ஸ்தோத்தரிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இனிப்பாகும். டாக்டர் ராபர்ட் எம்மான்ஸ் என்கிறவர் ஒரு ஆராய்ச்சி செய்தார். 300 பேரை தேர்ந்தெடுத்தார். அவர்களை 3 குழுக்களாக பிரித்து கொண்டார். முதல் குழுவிடம் சொன்னார், நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய சம்பவங்கள் என்னவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தனவோ அவற்றையெல்லாம் நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்னார். 2வது நபரிடத்தில் உங்களை எரிச்சல் படுத்திய சம்பவங்கள் எவைகளோ அவைகளெல்லாம் எழுதுங்கள் என்று சொன்னார். 3வது நபரிடத்தில் நினைவிற்கு வந்த எல்லா சம்பவங்களையும் எழுதுங்கள் என்று சொன்னார். அவர் சம்பவங்களெல்லாம் இந்த 3 குழுக்களில் இருந்த 300 பேரும் எழுதி முடித்த பிறகு அவருடைய மனநிலையை அவர்கள் பரிசோதித்து பார்த்தபோது ஒரு வித்தியாசத்தை காண முடிந்தது. நன்றி சொல்ல வேண்டிய காரியங்கள் என்னவெல்லாம் என்று எழுதினார்கள் அல்லவா, அவருடைய மனது மிகவும் சந்தோஷமான நிலையில் இருந்ததாம். எரிச்சல் படுத்திய காரியங்களெல்லாம் அதற்கு மாத்திரம் எழுதினார்கள் அல்லவா, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மனது, மூளையானது சந்தோஷம் இல்லாத ஒரு நிலையை நோக்கி கீழ் நோக்கி சென்றிருந்தது. நினைவிற்கு வந்தவற்றையெல்லாம் எழுதியவர்களில் சந்தோஷமான சம்பவங்களை எழுதினவர்களுக்கு கொஞ்சம் மேலேயும், எரிச்சலான காரியங்களை அதிகமாக எழுதியவர்களுக்கு சற்று கீழேயும் இருந்தன. என்ன நமக்கு தெரிகிறது? நமக்கு நன்றி சொல்ல வேண்டிய காரியங்களுக்கு நாம் நன்றி சொல்லும்போது நம்முடைய மனது சந்தோஷப்படுகிறது. நீங்கள் செய்தி பார்ப்பீர்களா? எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் எண்ணும் ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும் என்று அந்த பாடம் சொல்கிறது. வியப்பை மாத்திரமல்ல, நமக்கு சந்தோஷத்தையும் தரும். ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுங்கள். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி எழுதுங்கள். ஒவ்வொரு நன்மையாக நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு எவையெல்லாம் நினைவிற்கு வருகிறதோ அவையெல்லாம் எழுதுங்க. எழுதி தேவனே உமக்கு நன்றி, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உங்களுடைய மனநிலை மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரம் அல்ல, இந்த கஷ்டங்களையே யோசித்து கொண்டிருக்கும் போது நமக்கு எரிச்சல் வருகிறது, நம்முடைய மனநிலை மிக மோசமான நிலை வருகிறது. ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கஷ்டங்களையும் எழுதி இந்த கஷ்டங்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கஷ்டங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டுமா? எதற்காக ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். இந்த கஷ்டங்களை எதற்காக கொடுத்தார்? நம்மை திருத்துவதற்காகத்தானே. அப்போ இந்த கஷ்டங்கள் மூலமாக நம்மிடத்தில் பேசின தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? நிச்சயம் நாம் நன்றி சொல்ல வேண்டும். வில்லியம் நோயல் என்கிற ஒருவர் தன்னுடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். என்னுடைய பிள்ளைகள் 3 நாய்கள் வளர்த்தார்கள். அந்த நாய்களுக்கு சன்னி, டயமண்ட், ஸ்டார் என்று பெயர். இந்த 3 நாய்களுக்கும் ஒரு பெரிய அறை இருந்தது. அந்த பெரிய அறைக்குள்ளாக அந்த 3 நாய்களும் ஓடி ஆடி விளையாடும். அதுபோக அந்த 3 நாய்களுக்கும் தனித்தனியாக உள்ளே கூடும் இருந்தது, நாய்க்கூண்டும் இருந்தது. அந்த நாய்க்கூண்டுக்குள்ளே போய் அதன் நாய்க்கூண்டுக்குள்ளே போய் அது படுத்துக்கொள்ளும். அதுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் இப்படியெல்லாம் செய்த போதிலும் என்னுடைய பிள்ளைகள் இந்த நாய்களை பார்ப்பதற்காக கதவை திறக்கும்போது காத்திருந்து வெளியே ஓடிவிடும். இந்த வெளியே ஓடுகிற நாய்கள் அங்கும் இங்கும் ஓடி பல சமயங்களில் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு பிரச்சனையும் உண்டாக்கிவிடும். பக்கத்து வீட்டுக்காரர்கள் நாய்களை போய் கடிக்கும், அவர்கள் வீட்டு முற்றத்தில் ஓடும், தெருவுக்கு ஓடும். இப்படியாக மீண்டும் அந்த நாய்களை பிடித்து உள்ளே அடைப்பது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகளை வில்லியம் நோயல் அழைத்தார். நீங்கள் இந்த நாயை நேசிக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம், நாங்கள் நேசிக்கிறோம். அப்படி என்றால் அடுத்த தடவை அந்த நாய் கதவை திறக்கும்போது வெளியே வர முயற்சித்தால் ஒரு சின்ன குச்சியினாலாவது அந்த நாயை அடியுங்கள். அந்த நாய் வெளியே ஓடக்கூடாது, உள்ளே தான் செல்ல வேண்டும். ஏன்ப்பா இந்த நாயை அடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு பிள்ளைகள் கேட்டார்கள். அவர் சொன்னார், நீங்கள் நேசிக்கிறீர்கள்னால் நிச்சயமாக அதை செய்து தான் ஆக வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரரோடு சென்று சண்டை வரவழைப்பது அது வேறு. இது தெருவுக்கு ஓடுகிறதே, காரில் அடிபட்டு செத்து விட்டால் என்ன செய்வது? அந்த நாய் உயிரோடு இருப்பதற்காகவாவது அந்த நாய்களை நீங்கள் அடித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னாராம். பல சமயங்களில் தேவன் அதுபோன்று நமக்கு அடிகளை கொடுக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் துன்பங்கள் இருந்தாலும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய மனது சந்தோஷப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிற ஒவ்வொரு செயலுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது நன்மையோ தீமையோ எங்களுடைய நன்மைக்காக அதை செய்தீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தி வந்த ஆண்டவர் வருகிற ஆண்டிலும் எங்களை நடத்த வேண்டும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.